அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பற்றிய தீ இன்று இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவியுள்ளது. ஆம், நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே நம் இலக்கு எனும் பாதையில் நாம் பயணித்து வருகிறோம். அதற்கு அடித்தளமிட்டவரே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு எந்த வகையிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பொறியியல் கல்வியில் அதனை சாத்தியப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரது வழியில்தான் ஏழை எளிய மாணவர்கள் நீட் எனும் கொடிய தேர்வால் பாதிக்கப்படக்கூடாது என ஆரம்பம் முதலே போராடி வருகிறோம். அதற்கான காரணங்களை ஜனநாயக வழியில் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பரப்பிக் கொண்டே இருக்கிறோம். இன்று இந்திய ஒன்றியம் முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி குரல்கள் ஒலிக்கின்றன. வீதிகள் தோறும் மாணவர்கள் போராடுகிறார்கள். அவர்களின் போராட்டத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முழு ஆதரவை அளித்திருக்கிறார். இந்த நேரத்தில் சின்ன ரீகால் முயற்சியாகத்தான் இந்த வீடியோ. நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடிய தங்கை அனிதா தற்கொலை செய்து கொண்டார். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவரது வீட்டிற்கே சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அனிதாவை கொன்ற கொடூரம் நீட் தான் என்று பகிரங்கமாக அறிவித்தார். 2019, 2020 ஆண்டுகளில் நீட்டால் பல மாணவர்களின் மரணங்கள் நிகழ்ந்தன. அப்போதெல்லாம் மாநிலம் முழுவதும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை திமுக தீவிரப்படுத்தியது. அந்நேரத்தில் #ban NEET ட்ரெண்டானது. 2021 கழக அரசு அமைந்த உடனே ஜூன் மாதத்திலேயே ஓய்வு பெற்ற நீதியரசர் AK ராசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2021 செப்டம்பர் 13 நீட்டுக்கு எதிரான சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கு அந்த தீர்மானத்தை எதிர்த்த ஒரே கட்சி பாஜக மட்டுமே. அந்த தீர்மானம் மீது எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்திய அன்றைய ஆளுநர் 142 நாட்கள் கழித்து அரசுக்கே திருப்பி அனுப்பினார். உடனே அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நம் தலைவர் கூட்டினார். அதில் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பிப்ரவரி 8, 2022 அன்று சட்டமன்றம் கூடி தீர்மானம் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. நாம் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டத்தை விடமாட்டோம் என சட்டமன்றத்தில் நம் தலைவர் முழங்கினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்போ டெல்லி அமைச்சர்களிடத்துல கள்ளக்குறிச்சி சக்கர ஆலை விவகாரம் பற்றி போன் செஞ்சு பேசினாராம். அப்போது எதிர்முனையில பேசியவருக்கு கள்ளக்குறிச்சி என்ற பெயரை புரிந்து கொள்ளவே 15 நிமிடம் ஆனது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இந்த நீட் தேர்வின் மோசமான அம்சங்களை நாம் 5 ஆண்டு காலமாக விளக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் அவர்களுக்கு புரியல. உண்மையில் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று தான் கருத வேண்டியிருக்கும். ஆனால் நாம் வெற்றி பெறும் வரக்கூடிய வரையில நாம் இந்த போராட்டத்தை விடமாட்டோம் என்பதை இந்த மாமன்றத்தில் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்ளும். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதனை தொடர்ந்து சட்ட போராட்டம் என தொடர்ந்து நாம் போராடிய நிலையிலும் ஒன்றிய அரசு இறங்கி வரவில்லை. எனவேதான் 20க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களின் உயிரை பறித்த உயிர்கொல்லியான நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி 2023 ஆகஸ்ட் 20 அன்று மாநிலம் தழுவிய உண்ணாநிலை போராட்டம் நம்முடைய இளைஞரணி செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நீட் விலக்கு நம் இலக்கு என்பதை வலியுறுத்தி மருத்துவ மாணவர்கள் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை பாதுகாக்க டெல்லிக்கு நம்முடைய கையெழுத்துகள் பறக்கட்டும். இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தால் 50 நாட்களில் மாநிலம் முழுவதும் 85 லட்சம் பேரிடம் பெறப்பட்ட கையெழுத்துகள் 2024 ஜனவரியில் சேலத்தில் நடந்த கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் நம்முடைய தலைவரிடம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2022 பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மூலம் அனுப்பப்பட்டிருந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானத்தை 2025 மார்ச்சில் குடியரசுத் தலைவர் நிராகரித்தார். எனவே அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலகத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் மூலம் குடியரசுத் தலைவரின் முடிவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இதற்கிடையில் தான் மே 2026 நீட் வினாத்தாள் கசிவால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அப்போது நீட் என்பதே ஒரு மோசடி என்றார் கழக தலைவர் அவர்கள். இப்படி நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பேரழிவுகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தியும் அதையெல்லாம் தடுக்கவும் தொடர்ந்து கடுமையாக போராடி வருகிறது திமுக. ஜனநாயக வழியிலான நமது போராட்டத்தின் பாதையை சொல்வதற்காக இதை நினைவு கூறுகிறோம். ஏழை எளிய கிராமப்புற மாணவ செல்வங்களின் கல்விக்காக, அவர்களின் கல்வி உரிமைக்காக என்றும் குரல் கொடுப்போம். வெல்க மாணவர்களின், இளைஞர்களின் போராட்டம். நன்றி.